எல்லாருக்கும் வணக்கம். நம்ம முகுந்தா ஃபார்மில் நாட்டு மாடுகள் வளர்த்துட்ருக்கோம், ப்ளஸ் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மகிட்ட இப்போ நாட்டு மாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இந்த மாடு வந்து இளம் மாடு, 4 பல்லு போட்டிருக்கு, நல்லா அம்சமான மாடு, சாதுவான மாடு, எந்த இதுவுமே கொடுக்காது. இது வந்து இப்போ 3வது வாட்டி சனையாக இருக்குது. நம்ம காலை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ காலை போட்டு இப்போ 3வது வாட்டி சனையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை காலையும் ஒரு தடவை பொட்டக்கண்ணொட்டியும் போட்டிருக்கு. இது 3வது தடவை போட போகுது. இதுக்கு 2வது கண்ணில் இது வந்து காலையில் 3 லிட்ரு, சாயங்காலம் 3 லிட்டரு கறந்தது. இன்னும் ஈத்து ஏற ஏற இது நல்லா பால் கறக்கும். அடுத்த இதுக்கு 4க்கு மேலே கறக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போதைக்கு 5 மாதம் சினையாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஏம்பலம் பாண்டிச்சேரியில் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் மாடை வாங்கிக்கலாம். மாடு ரொம்ப தரமான மாடு. மேய்ச்சலுக்கும் பழக்கி வச்சுருக்கேன். நீங்கள் மேய்ச்சலுக்கும் எடுத்து விடலாம். முகலட்சணமான மாடு. இதோட பேர் வந்து காங்கிரேஜ்னு சொல்லுவாங்க. காங்கிரேஜ் நாட்டு மாடு. நம்மக்கிட்ட இப்போ மாடு நிறையா இருக்கிறதுனால நம்ம இயற்கை விவசாயத்துக்கு 2-3 மாடு இருந்தால் போதுமானது. இப்போ நம்மக்கிட்ட நிறையா இருக்குது, அதனால் இப்போ கொடுக்குறோம். நம்மக்கிட்ட இப்போது காளை கண்ணுட்டி இருக்குது. இது காளை. இந்த காளை கண்ணுட்டி வேணுனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். காங்கிரேஜில் பெரிய காளையும் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு 2-3 மாட்டுக்கு பெரிய காளை தேவைப்படாது. தேவைன்றவங்க பெரிய காளையும் வாங்கிக்கிங்க. இந்த மாடும் விற்பனைக்கு தான் இருக்குது. இது வந்து 5 ஈத்து போட்ட மாடு. இயற்கை விவசாயத்துக்கு எனக்கு சாணம் கோமியம் தேவை, அதுக்கு ஒரு நாட்டு மாடு வேணுன்றவங்க இது வாங்கிக்கலாம். இது செனையா ஏன்னு தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இது வட்டக்கொம்பு மாடுன்னுவாங்க. ஸோ இந்த 2 மாடுமே வந்து நம்ம கொடுத்துட்றலான்னு இருக்கோம். காலையும் கொடுக்கலான்னு இருக்கோம். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. மிக குறைந்த விலையிலேயே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். விவசாயியாக இருந்தாங்கன்னா நம்ம கம்மி விலையிலே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். தேவைப்படுறவங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். அதே மாதிரி மதுரை, ஈரோடு, அப்புறம் கோயம்புத்தூர் அங்கெல்லாம் கால் பண்ணுறீங்க. அவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து எடுத்து போக முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா பாண்டிச்சேரியில் மாடு இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து கால் பண்ணுறீங்க. கிட்ட இருக்குது, எனக்கு பாண்டிச்சேரி பக்கம்தான், நான் மாடு எடுத்துக்க முடியும் அப்படின்றவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும். நன்றி, வணக்கம்.